ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய 1.5.2 சமபடித்தான நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பு, ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து சொல்யூஷன் ரெண்டு வகையான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையான தீர்வு, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையற்ற தீர்வுன்னு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெளிப்படை தீர்வு வந்து கிடைக்குது. அதாவது நமக்கு வெளிப்படையான தீர்வு அப்படின்னு சொன்னால் என்ன வேல்யூஸ் கிடைக்கும்னா எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0, இசட்டோட வேல்யூ 0 அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.37 இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளத்தை நான் ஜியோஜிப்ரா 3D கால்குலேட்டரை யூஸ் பண்ணி அதோடைய சொல்யூஷன்ஸை நான் விசுவலைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அதை எனபிள் பண்ணுறேன். நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷனுங்கிறது ஒரு 3D ஸ்பேஸில் ஒரு பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா அது அனதர் ஒன் பிளேனாக நமக்கு கிடைக்குது. அடுத்தது மூணாவது ஈக்குவேஷனை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ அது பாருங்கள், அது மற்றொரு தளமாக நமக்கு கிடைக்குது. அடுத்து நான்காவது சமன்பாட்டை நான் கொடுக்கும்போது எனக்கு மொத்தம் 4 தளங்கள் கிடச்சிருக்கு. அதாவது இந்த 4 சமன்பாடுகளுக்கு உரிய 4 தளங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை தீர்வு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளங்கள் வெட்டி கொள்ளக்கூடிய வெட்டும் புள்ளியை தான் நம்ம தீர்வாக சொல்ல போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 தளங்கள் வெட்டி கொள்ளக்கூடிய பார்த்திங்கன்னா சமன்பாடு 1, சமன்பாடு 2 வெட்டி கொள்ளக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடாக கிடைக்குது. அடுத்தது சமன்பாடு 1 மற்றும் 2, சமன்பாடு 2 மற்றும் 3 அது மற்றொரு கோடாக கிடைக்குது. அடுத்தது சமன்பாடு 1 மற்றும் 3 வெட்டும்போது அது மற்றொரு ஒரு கோட்டை தருது. இந்த 3 கோடுகளும் வெட்டிக்கொள்ளக்கூடிய புள்ளி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டர்செக்ட் டூல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்கள், 4 தளங்களும் பொதுவாக வெட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியாக இருக்குது. அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா 0,0,0ன்னு இருக்குது. அதாவது இந்த கொடுக்கப்பட்ட தொகுப்பிற்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படை தீர்வு மட்டுமே உள்ளது. அந்த தீர்வு வந்து பார்த்திங்கன்னா x = 0, y = 0, z = 0 அப்படிங்கிறத ஜியோஜிப்ரா 3D கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். இந்த கண்டென்ட்டை நீங்கள் வகுப்பறையில் நேரடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கான லிங்க்கை என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சமன்பாடுகள் எப்படி உள்ளீடு செய்யலாம், இந்த சமன்பாடுகள் வெட்டிக்கொள்ளக்கூடிய வெட்டும் புள்ளிகள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாடத்தோடைய முதல் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதையும் நான் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சந்தேகங்களை பதிவிடுங்க. நன்றி.